ஹாய் வியூவர்ஸ், இது வரைக்கும் நீங்கள் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? லெஃப்ட் சைடு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரைட் சைடு இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணால் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம் புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இனி வர வாரங்களில் உங்களுக்கு பிடிச்சமான ரெசிபீஸை செஞ்சு உங்களுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கு கமெண்ட் பாக்ஸில் #your name #recipe name டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டக்குன்னு ஒரு ஸ்வீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படிலாம் பெருசாக யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸில் செய்யக்கூடிய குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி அதாங்க பிரெட் காஜா. அது எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரெட் 2 எடுத்துக்கோங்க, சுகர் 1 கப்பு, தட் மீன்ஸ் ஒரு 150 கிராம்ஸ், அப்புறம் ஏலக்காய் 1/2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போது இந்த ப்ரெட்டோட க்ரம்ப்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அதை வச்சு எப்படி இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது இதை விட இன்னும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் ப்ரெட்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரெட்டாக வாங்குங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும், அந்த சாஃப்ட்னஸ் தெரியும், கேப் இருக்காமல் இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரெசிபி செய்யும்போது அது நல்லா வரும். இப்போ இதை நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். நல்ல ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக வருதுன்னு தெரியும். ஸோ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சுகர் சிரப் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 150 கிராம்ஸ் நான் சுகர் எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சுன்னா அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் பவுடரை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் நல்லா காய வச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிரெட் பீசஸை நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி பொரித்து எடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே போட்டோன்னே அந்த கீழே கலர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு நல்ல டார்க் அந்த கோல்டன் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கலர் வர வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சே அதை பொரிச்சு எடுங்க. இப்போ நல்ல கோல்டன் கலர் வந்துருச்சு. ஸோ நம்மளோட பிரெட் காஜாவும் ரெடியாக போகுது. ஸோ இப்போ நம்ம நல்லா பொரித்து எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னும் 2 பீசஸும் அதையும் பொரித்து நான் எடுக்க போகிறேன். இப்போ என்ன செய்யணுன்னா நம்மளோட சிரப் ஆல்மோஸ்ட் ஆறி இருக்கும். அதில் ஜஸ்ட்டு நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவர் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே அப்படி மின்னு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமே தோற்று போயிடும். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் செஞ்சு பார்க்கணும். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.